முதலாம் மாரவர்ம சுந்தரபாண்டியர் காலத்துல கட்டப்பட்ட கோவிலாகவும், அதேபோல முதலாம் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்துல 3ஆம் குலோத்துங்க சோழன் மதுரையை நோக்கி படையெடுத்து மதுரையை ஜெயிக்கிறார். ஜெயித்த பிறகு இந்த கள்ளிக்கோட்டை இந்த மாரி பகுதிகள்ல வீராபிஷேகம் செய்ய முனைகிறார். இப்ப சொல்ற இந்த ஊர் கள்ளிக்கோட்டைங்கிறது. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பக்கத்துல கூட இந்த கள்ளிக்கோட்டை இப்ப சுந்தரேஸ்வரர் கோயில்னு அழைக்கப்படுது. ஆனால் ரொம்ப பாழடைஞ்ச நிலையில இருக்கு. ஆனா கல்வெட்டுகள நாடாமங்கலமான சுந்தரத்தோல் நல்லூர் தவ சக்கரவர்த்தீஸ்வரமுடைய நாயனார்ன்னு குறிப்பிடுறார். அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த கள்ளிக்கோட்டை பக்கத்துல இருக்க மட்டியூர் இந்த பகுதியிலலாம் போர் நடந்திருக்கு. அப்ப நெறைய மாடங்கள், அரண்மனைலாம் இடிக்கப்பட்டிருக்கு. அந்த கோவம் தான் முதலாம் மாரவர்ம சுந்தரபாண்டியர் பின்னால சோழ நாட்டை படையெடுத்து அதை ஜெயிக்கிறார். அப்ப நெறைய அந்த அரண்மனைகள்லாம் இடிக்கிறார். இத நம்ம பார்த்துருப்போம். இந்த கோவில்ல நெறைய கல்வெட்டுகள் என்ன சொல்றாங்கன்னா, ஐப்பசி குறுவை வேளையில கூடிய நெல்லு ஒரு களத்துல பாதி அளவு நெல்ல இந்த கோயிலுக்கு தானம் குடுக்கணும்னு.